பார்த்தீங்கன்னா சூப்பரான லஸ்ஸிங்க. இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு லஸ்ஸி பண்ணலாம். நல்ல வெயில் பார்த்துக்கோங்க. ஸோ லஸ்ஸி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நேற்று நல்லா தயிர் உர ஊற்றி போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த லஸ்ஸி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து தயிரை போட்டு வச்சுக்கிறேன். நான் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது, இதுதான் மெயின். ஏன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அப்புறம் லஸ்ஸி வந்து லஸ்ஸியாக வராது, நமக்கு மோர் மாதிரி ஆயிடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கலக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ரொம்பலாம் தேவையான அந்த அளவுக்குலாம் பொருள்லாம் தேவை கிடையாது. நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இதில் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக. நான் வந்து தயிரை வந்து நான் வந்து இன்னும் நார்மலாக தான் இருந்தது, அதனால் நான் வந்து கூல் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு இதை ஒரு ஆட்டம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான லஸ்ஸி நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். பாருங்கள், க்ரீமியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் இதை குடிக்கிறதுக்கு. இது வந்து நான் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் உடனே நீங்கள் குடிக்க போகிறீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ்க்கு போட்டு கூட குடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து லஸ்ஸி வந்து இது இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு லஸ்ஸி வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் இன்னொரு நேரம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அது அதை விட இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ சூப்பரான லஸ்ஸிங்க ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் இதை குடித்து என்ஜாய் பண்ண போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க. அந்த சுகரு இப்போ நான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா ஐஸ் க்யூப்ஸு, அதனால் அந்த கூலிங்கெல்லாம் இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சுகர் வந்து எனக்கு கரெக்டாக நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருந்தேன், எனக்கு அது கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைங்களை கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு சுகர் தேவைன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு நீங்கள் அரைச்சி குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இருக்க இந்த வெக்கைக்கு செம்ம ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும். கடையிலேருந்து நிறைய வெளியில் பாட்டில் ஜூஸஸ்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத ஃப்ரெஷ்ஷாக குடித்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.